சங்கர். இவர் வந்து குறுக்குச்சாலை பக்கத்துல இருக்கிற கே சண்முகபுரங்கிற ஊர்ல வந்து பிரசிடென்ட். அவங்க அப்பா வந்து 3 முறை பிரசிடென்ட், இவரு 2 முறை பிரசிடென்ட். மொத்தம் 25 வருடங்களாக அந்த பஞ்சாயத்தை வந்து அவங்க வந்து கட்டி காத்தவங்க. அங்க எங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் அப்பமே வந்து இந்த சூப்பர் சிங்கர்லாம் அதெல்லாம் இல்லாட்டா ஒரு பெரிய ஆளா இருப்பார். அப்படி இருக்க போகும்போது தான் நாங்க வந்து ரங்கீலா இசைக்குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு இங்க வந்து அவர் அதுக்கு பாட்டு பாட அதுக்கு வந்தார். அவர் இன்னைக்கு இவரோட பையன் வந்து கௌதம் தான் முதலா வந்து அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வந்து கௌதம் 3வது இடம் பெற்றான்ல, அது இவரோட பையன் தான். அவர் வந்து அவர் பையனை வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இப்ப வந்து அவர் சென்னையில மிகப்பெரிய ஒரு சிங்கரா இருக்கிறாரு. அவரை 25 வருடங்களா எங்களோட வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவரோட நாங்க பாட்டு படிக்க, ஏன்னா என் கச்சேரியை பார்க்க வாங்க. அப்ப வந்து கச்சேரியை போய் பார்க்க போறதே ஒரு பெரிய கரகாட்டத்தை பார்க்கறதே பார்த்துருவாங்க, கச்சேரியை பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது இவர் தான் வந்து எங்களை எல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்ல ஒரு வாய்ப்பை வந்து வழங்கி இப்பவும் வந்து இவர் சூப்பர் சிங்கரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரருக்கு வந்து நமது ஊரின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த ஒரு கரகோஷ அளிப்பு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் பார்க்க வர சொல்லிட்டேன். மாட்டு வண்டியில நாங்க மேடைக்கு கச்சேரி போனோம். உண்மை மாட்டு வண்டியில், அதாவது அப்பெல்லாம் அந்த 1987, 88 காலகட்டத்தில் ஆனால் என்னுடைய இசை பயணத்தில் அண்ணனுடைய சார்பு தான் எனக்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கியது. அண்ணவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து யாரும் வாய்ப்பு கொடுப்பதே கஷ்டம். அந்த வகையில் எனக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுத்து என்னை கைதூக்கி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம். இப்பொழுது எனது ஹலோ தூத்துக்குடி வாழ் நிலைவாழ் மக்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்த தம்பி தாசில்தார் செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கொடுத்தார்கள். அன்பார்ந்த ஒரு நிமிஷம். அன்பார்ந்த மக்கள் உறவுகள் அனைவருக்கும் உண்மையிலே நாங்கள்